ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ட் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 116வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிரெக்ட் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 115 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிரெக்ட் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து இறந்து கிடக்குறாரு. ஸோ அவரை சுத்தி பல நபர்கள் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு நபர் வராரு. என்னோட பேரு சமோன்ஜி மாட்சுடா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கொலை பண்ண கில்லர் யாருன்றதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ உடனே அந்த சமோன்ஜின்ற நபர் வந்து கண்டிப்பா அந்த நபர் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டே இடையில வந்து விளம்பரம் போட்டுடுறாங்க. சொன்னே ரான் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவரோட பையன் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இல்ல அவரோட ஒய்ஃப் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் கானன், நீ ஏன் சொல்லு யார் தான் கில்லர் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் நீ சொன்னது சரிதான், அவரோட பையன் தான் கில்லரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா எனக்கு ஒரு ஓட்டு அதிகமா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னோட திறமையை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல நம்ம ரான் கானன் சொன்ன மாதிரி அந்த இறந்து போன நபரோட பையன் தான் கில்லர்னு தெரிய வருது. சொன்னே மோரிசன் வந்து நான் போன தடவை பார்க்கும்போது வேற மாதிரில இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா இந்த சமோஜி சீரீஸ வந்து ரீமேட் பண்ணிருக்காங்க, அதனால கில்லர்ஸ் அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேனலை வந்து மாத்திடுறாரு. சொன்னே ரான் வந்து அப்பா எதுக்காக நீங்க மாத்தினீங்க, சமோஜி ஷோவை வைங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுறது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பல நபர்கள் வந்து பிளாக் ஆர்கனைசேஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்கள என்னால பிடிக்கவே முடியல. என்னால பழைய நிலைமைக்கு மாற முடியுமான்னு தெரியல. இந்த டூப்ளிகேட் டிரெக்டிவ் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சுக்கிருக்கேன். நான் முதல்ல அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணி ஆகணும், அவங்களோட உண்மையை வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த சமோஞ்சிலாம் ஒரு பெரிய டிரெக்டிவா என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அத அங்கிள் சொல்றதான் பெரிய வேடிக்கையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒரிஜினல் சீரிஸ் எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு, இவங்க பழைய எபிசோட்ஸ போட்டு ஓட்டிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு செல்ஃப்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறா. இந்த புக் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இது சமோன்ஜியோட புக்கு தான், த டிடெக்டிவ் சமோன்ஜி ரிட்டர்ன்ஸ் சொல்லி தான் இதை வெளியிட்டு இருக்காங்க. இது வெளியிட்டது சமோன்ஜியோட ஒரிஜினல் கிரியேட்டரான நின்டாரோ சின்மை தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வாவ் உண்மையாவா, அதை முதல்ல கூட அதுல வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் எப்படி காணாம போனான்றத படிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ என்ன உளறிக்கி இருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதாவது சினிச்சி தான் எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த பார்த்து சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லேடி வந்து நம்ம மோரிசனோட ஆபீஸ்க்கு வந்து காலிங் பெல்ல வந்து பிரஸ் பண்றாங்க. சொன்னே மோரிசன் வந்து ஏய் ரான் நல்லா தெளிவா சொல்லிடு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு அப்படின்னு சொல்றப்ப சொன்னே ரான் வந்து வேகமா கீழே இறங்கிட்டு சாரி மேடம், இப்போ உங்களோட கேஸ் எடுத்துக்க முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்றப்ப அந்த லேடி வந்து இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மோரிசனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன ஏதோ லேடிஸோட குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் பொழுது மோரிசன் வந்து இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே வந்துட்டு ஏய் ரான் நீ என்ன பேசிக்கிருக்க, நம்மளை நம்பி உதவி கேட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நம்மளால உதவி பண்ணாம இருக்க முடியும், மேடம் நீங்க தாராளமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிறீங்கன்னா மோரிசன் வந்து உள்ள அழுக்கா இருக்க எல்லா டேபிளையும் வந்து பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணிடுறாரு. சோ அந்த லேடிக்கு வந்து ஒரு சூடா டீயும் கொடுத்துக்கிருக்காரு. சொன்னே மோரிசன் வந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த லேடி வந்து என்னோட பேர் வந்து கவோரி சின்மை அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து வாவ் நீங்க அந்த ஃபேமஸ் மிஸ்ட்ரி ரைட்டரான நின்டாரோ சின்மையோட மாலா அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து ஆமா என்னோட அப்பா தான் நின்டாரோ சின்மை அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் உங்க அப்பாவோட பெரிய ஃபேன் தெரியுமா, அவரோட எல்லா நாவலையும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா எப்படி பச்சையா புழுகுறாரு பாரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கவோரி வந்து நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன்னா என்னோட அப்பாவும் அம்மாவும் சரியா 2 மாசமா எங்க போயிருக்காங்கன்னே தெரியல, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க அப்பா எழுதுனதா சொல்லி ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, அது பயங்கர ட்ரெண்டிங்கா கூட இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து
அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் சொன்னி கவோரி வந்து ஆமா, ஆனா எங்க அப்பா அம்மாவை பத்தி நான் பல இடங்கள்ல விசாரிச்சேன், என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் கேட்டேன், பட் ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் அந்த புக்கு மட்டும் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அதுக்காக மேனுவல் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து அதுலதான் ஒரு மிகப்பெரிய மர்மமே இருந்தது. தினமும் சனிக்கிழமை நடுராத்திரி அப்போ எங்களோட எடிட்டிங் ஆபீஸுக்கு இந்த புது சீரீஸ்க்கான மேனுவல் ஸ்கிரிப்டை வந்து யாரோ ஃபேக்ஸ்ல அனுப்பிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்ன சொல்றீங்க, அதுல அனுப்பினவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து ஆமா, நாங்களும் அந்த ஃபேக்ஸ் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி விசாரிச்சோம், எங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒரு வெக்கேஷனுக்கு போயிருந்திருக்கணும், அங்க இருக்க ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இந்த ஃபேக்ஸை வந்து அனுப்பி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், ஆனா என்னோட அம்மாவும் அப்பாவும் 2 மாசமா இப்படி பார்க்காம பேசாம இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து நான் சொன்னேன், பட் ஆனா எனக்கு எந்த மிரட்டல் கால்ஸும் வரல, அது போக எங்க அப்பாவோட கையெழுத்துல இந்த ஸ்கிரிப்ட் வெளியில வரனால இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நான் கடைசியா உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் மோரிசன், நீங்க தான் எங்க அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம உடனடியா உங்களோட எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வேகமா வெளியில போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சிடுறாரு. சோ எல்லாருமே அந்த டாக்ஸில ஏறி நம்ம சின்மையோட ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொன்னே அங்க இருக்க ஒர்க்கர் வந்து ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரியே அந்த புக் சீரிஸோட மேனுவல் ஸ்கிரிப்ட் எல்லாமே சரியா சனிக்கிழமை நைட்டு இங்க வந்துடுது சார், இன்னைக்கு கூட சரியா அது வரும் பாருங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல இருக்க கையெழுத்து கண்டிப்பா மாஸ்டர் சின்மையோடது தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து காட்டிக்கிருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டோட தலைப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கும் மேலன்றது தான் அதோட தலைப்பா இருக்கு. ஸோ நீ மோரிசன் வந்து என்ன சொல்றீங்க, இதுல இருக்கிறது உண்மையான கையெழுத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து செக் பண்ணிக்கிருக்காரு. ஸோ அந்த ஒர்க்கர் வந்து மேடம் கவோரி, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, பொதுவா பெரும்பாலும் எல்லா ரைட்டர்ஸும் தனிமையை தான் விரும்புவாங்க, அப்பதான் அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அதெல்லாம் சரி, பட் ஆனா அவங்களோட அம்மா எதுக்காக காணாம போகணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து இதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க சின்மை கிட்ட ஏதாச்சும் வித்தியாசமா எதுவும் கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து நான் அப்படி எதுவுமே கவனிக்கல, பட் ஆனா வித்தியாசம்னா அவர் வந்து டிடெக்டிவ் சமோன்ஜியோட சீரீஸை ரீஸ்டார்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சமோன்ஜியோட சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர் பயங்கரமா கோவப்பட்டாரு. இறந்து போன ஒரு கேரக்டர் திரும்ப வர்றது அது அந்த கதையே கெடுத்துடும்னு அவர் சொன்னாரு. பட் ஆனா அவர் திடீர்னு 2 மாசத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ் சமோன்ஜியோட சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீரீஸ்னால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் ஆனா இப்போ அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் படுது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து வேற ஏதாச்சும் நீங்க டிஃபரெண்டா கவனிச்சீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, அந்த சீரீஸோட ஸ்டார்டிங்ல ஒரு வாசகம் வரும், அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது, அதாவது ஜப்பானோட சிறந்த டிடெக்டிவ்ஸ் வந்து என்னோட மிஸ்ட்ரீஸை முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேலஞ்ச் கூட அதுல போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன அவ்வளவு திமிராவா அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிச்சதுக்கு அப்புறம் ரசிகர்கள்ட்ட இருந்து பல லெட்டர்ஸ் வந்தது, பட் ஆனா அவரோட ஃபேன்ஸ் யாராலையும் அந்த சீரீஸோட மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதுல ஒரு ஃபேன் வந்து கால் பண்ணியிருந்தாரு, அதாவது டிடெக்டிவ் சமன்ஜியோட சீரீஸை நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டெல்லாம் விட்டாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த சீரீஸ்ல மாஸ்டர் சின்மையும் ஒரு கேரக்டரா இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து சின்மை மாஸ்டர் தான் டிடெக்டிவ் சமான்ஜியோட ஃப்ரெண்டா வருவாரு. இந்த சீரீஸ்ல அவர் ஒரு போராடுற பிரான்ஸை சேர்ந்த ரைட்டரா இருப்பாரு. இந்த சீரீஸ்ல மொத்தம் 40 கதைகள் இருந்தாலும் இந்த பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட கதைகள் தான் முதல்ல வருது. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு நம்ம வாட்சன் எந்த மாதிரி ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் மாஸ்டர் சின்மையும் இந்த சீரீஸ்ல வருவாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படியா, ப்ளீஸ் அந்த சீன் பேப்பரை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து அதை எடுத்து கொடுக்குறாரு. சொன்னே கானன் வந்து அதை பாத்துக்கிருக்கான். சொன்னே ரான் வந்து அதை வாங்கி பாக்குறாங்க. ஆடா ஆமா,
இதுல அந்த அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து டிடெக்டிவ் சமான்ஜிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதுல என்ன சில நம்பர்ஸ் வந்து காஞ்சி லெட்டர்ஸ்ல இருக்கு, சில நம்பர்ஸ் வந்து அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எதுவும் தவறுதலா எதுவும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மாஸ்டர் வந்து அதுல ரொம்ப கவனமா இருப்பாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது வரைக்கும் வந்த பல ஸ்கிரிப்டை வந்து ஒன்னா வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சோனி மோரிசன் வந்து வேகமா அதை பிடிங்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் அதை நல்லா கவனிங்களேன், அதுல இருக்க எல்லா கையெழுத்தும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிருக்காரு. அப்படின்னா இந்த கையெழுத்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் அந்த கையெழுத்தை எதுக்காக காப்பி பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன அவரால் கையெழுத்து போட முடியாம இருந்திருக்கலாம், அதனால காப்பி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா ஒருவேளை அவர் ஆல்ரெடி இறந்து போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோனி மோரிசன் வந்து உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட அனுமானம் எப்படி வேணா மாறலாம், பட் ஆனா இந்த நாவல் ஸ்கிரிப்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகுரே அங்க வந்துடுறாரு. சோனி மோரிசன் வந்து என்னது இந்த கேஸை நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு எந்த விதமான மிரட்டல் கால்ஸும் வரல, காணாம போனதா சொல்லக்கூடிய நபர் வந்து அவரோட கையெழுத்து மூலியமாவே ஸ்கிரிப்ட வந்து ஃபேக்ஸ்ல அனுப்பிக்கிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஃபேமஸ் ரைட்டர் வந்து 2 மாசமா காணோம், அவரோட மக வந்து ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க, அவரோட ஒய்ஃப் கூட காணோம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அது மட்டும் இல்லாம ஃபேக்ஸ்ல வந்து இந்த ஸ்கிரிப்டோட கையெழுத்து வந்து காப்பி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து எல்லாம் சரிதான், பட் ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு கேஸை நாங்க எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இன்ஸ்பெக்டர் மெகுரே சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சின்மை வந்து ஸ்கிரிப்ட் எழுத போனார்னா எதுக்காக அவரோட ஒய்ஃபையும் அவர் கூட்டிட்டு போகணும், அது போக எல்லா டிடெக்டிவ்ஸையும் அவர் எதுக்காக சேலஞ்ச் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவரோட நாவல்ல எதுக்காக நானே ஒரு கேரக்டரா அதுல அவர் உள்ள நுழைக்கணும், அதுக்கப்புறம் அதுல சில நம்பர்ஸ் வந்து நார்மல் ஃபான்ட்ஸ்லயும் சில நம்பர்ஸ் வந்து காஞ்சி லெட்டர்ஸ்லயும் அவர் எதுக்காக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டகாகி வந்து இன்ஸ்பெக்டர் மெகுரே மோரிசன் சொன்ன எல்லா சந்தேகத்திற்குட்பட்ட ஸ்கிரிப்டையும் வந்து காப்பி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து சோ சின்மை வந்து நாவல்ல மொத்தம் 4 இடங்கள்ல அப்பியர் ஆகுறாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து டகாதி அங்கிள் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கானன் சுமாரு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து பரவாயில்ல நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. சோ இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து சோ இந்த நாவல்ல 4 தடவை அப்பியர் ஆகுற சின்மை வந்து அந்த பிரான்ஸ் கதை களத்துக்குள்ளதான் வராரா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இதுல இருக்க எல்லா லெட்டரையும் நான் மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றப்ப ஒர்க்கர்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் மெகுரே இங்க வச்சிருக்க அந்த பாதிக்கும் மேலன்ற நாவலோட 10th சாப்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது பாதிக்கும் மேல அதுதானே இந்த நாவலோட தலைப்பு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ இந்த தலைப்புலயே ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்க பல மர்மங்களை உடைச்சாதான் இந்த மிஸ்ட்ரி நாவல் ரைட்டர் சின்மை எங்க இருக்காரு என்ன பண்றான்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ பேலன்ஸை வந்து நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், thank you.